வச்சு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் நாளைக்கு அவன் வாங்க போறது செய்ய போறதை வச்சு இன்னைக்கு அவனை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த உலகம் உன்னை நேற்றை வைத்து இன்று கணக்கு போடும். ஆனால் தேவன் நாளை நீ செய்ய போகிறதை மனதில் வைத்து இன்று உன்னை நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். The purpose of the creation is to admire the works of the Lord. கடவுளுடைய வேலையை அட்மையர் பண்றது. அட்மையர் பண்ண உடனே ஹலல் என்றால் உயர்த்தி பேசுதல். ஹலலூயா. ஹலல் என்றால் உயர்த்தி பேசுதல். சே என்னம்மா பண்ணியிருக்காரு பாரியா அப்படின்னா நீங்க இப்போ அவரை துதிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கைத்தட்டுக்காதவருக்கு எவ்வளோ நல்ல தேவன் பாரு. ஹலலூயா. நல்லவரப்பா நல்லவரப்பா உம்மை போல. இங்கேருந்து வரணும் அப்படியே ரசிச்சா என்ன கடவுளியா. 50 பேரும் கடவுளை தேடி போறாங்க, நம்மளை தேடி அவர் வந்திருக்காரு. அவ்வளோ நல்ல தேவன். என்ன அபிஷேகம் பண்ணியிருக்காரு. என்ன நீதிமானாவே பார்க்கிறாரா. உங்களை பார்க்கும்போது அவர் நீதிமானாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். தேவன் என் அன்புக்குரியவர்கள் நம்மை நீதிமானாகவே பார்க்கிறார். அப்படி ஒரு தேவனை நீங்க பார்க்க முடியாது. மனிதர்கள் உங்கள் கடந்த காலத்தை வைத்து நிகழ்காலத்தை பார்ப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க. மனிதர்கள் என்னதான் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேஷனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. யாராக இருக்கட்டும், உங்கள் உடன் பிறந்த நண்பராக வந்து சகோதரனாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆல்வேஸ். தட் இஸ் உங்க மனைவியாவே இருக்கட்டுங்க, உங்க கணவராகவே இருக்கட்டுங்க, உங்களுக்கு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு தாங்க இருப்பாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொரு ஆள் கணக்கு போடுவீங்க. அடுத்து நீங்க பிரியும் போது உங்களுக்கு அவர் போட்டுக்கிட்டு இருப்பார் கணக்கு. இதுதான் ஃபேக்ட். ஆமா. இல்லைன்னு நீங்க சொல்லலாம். இல்லை அதுதான் உண்மை. இதேன்னு சொல்லலை, எல்லாத்தையும் சொல்லக்கூடாது பிரதர் அப்படின்னா இவர் ஒரு கணக்கு போட்டிருக்காருன்னு அர்த்தம். ஒய்ஃபை தட் இஸ். ஆன கணக்கே போடாம நம்மள ஒருத்தர் எதை வச்சு நீங்க வந்து இதை சொல்லக்கூடாதுன்றீங்க. போன தடவை இப்படி சொன்னப்பதான் பயங்கரமா கத்தி ஊரை கூட்டிட்டா என்னால் வந்து இதை சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறேன். பாருங்க, பழசை வச்சு பிரசன்ட்டை பார்க்க தான் வேர்ல்டு. ஆனா இவர் ஒருத்தர் தான் எதிர்காலத்தில் நீங்க செய்யறதை வச்சு நிகழ்காலத்தை பார்க்குறாரு. சவுல சொன்ன, ஐயா இவர் எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்காருயா அப்படின்னா. யாரு? அனனியாட்ட சொன்னார், நீ போய் சவுல்னு ஒருத்தன் அங்கே இருக்கிறான், ஜோம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு போய் ஜோம் பண்ணுப்பான். சொன்னான், ஐயா ஆண்டவரே உம்முடைய விசுவாசிகளை உம்முடைய பிள்ளைகளை அவன் துன்பப்படுத்துகிறான் என்று அவனை குறித்து நான் எருசலேமிலே கேள்விப்பட்டிருக்கிறேன். நேற்று நடந்து வச்சு இன்னைக்கு கணக்கு சொல்லிட்டு இருக்கேன். இவர் சொல்றாரு, அவன் என்ன விதமாய் எனக்காய் பாடுபட போகிறான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இவன் நேத்து நடந்த வச்சு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கான். அவர் நாளைக்கு அவன் வாங்க போறது செய்ய போறதை வச்சு இன்னைக்கு அவனை டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த உலகம் உன்னை நேற்றை வைத்து இன்று கணக்கு போடும். ஆனால் தேவன் நாளை நீ செய்ய போகிறதை மனதில் வைத்து இன்று உன்னை நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.